Hi friends, welcome to Bhagavati Kitchen. நான் இன்னைக்கு மாம்பழத்துல பர்ஃபி செஞ்சு காட்ட போறேன். இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். செய்யிறதுக்கு ரொம்ப சிம்பிள். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல கொடுங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. புது வீடியோஸ் பத்தின அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க பிரிப்பரேஷனை பார்க்கலாம். மேங்கோ பர்ஃபி செய்யறதுக்கு நான் இங்கே ஒரு பங்கினிப்பள்ளி மாம்பழம் எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். நீங்கள் எந்த வெரைட்டி மாம்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி மாம்பழத்தை ஒரு கப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற மாம்பழத்தில் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு கப்பு மில்க் பவுடர் போட்டு இப்போ இது நல்லா அரைச்சிக்கணும். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ நான் இங்கே ஒரு கேக் டின் எடுத்து கொஞ்சம் நெய் போட்டு கிரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஸ்டவ் மேலே பேன் சூடாயிடுச்சு. ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சிருக்கிற மாம்பழ விழுதை போட்டு நல்லா கிண்டணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும். இப்போ நான் இங்கே அரை கப்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கணும். கைவிடாமல் கலந்துட்டுருக்கணும். இப்போ ஃப்ளேவருக்கு கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு ஸ்பூனு நெய் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம நல்லா கிண்டிகிட்டே வரும்போது அது நல்லா கெட்டியாயிட்டு வரும். இப்போ இன்னொரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே நல்லா கிண்டுனா பாருங்கள், அவ்வளோ கெட்டியாகிடுச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி நல்லா இன்னும் சுருண்டு பேனில் ஒட்டாமல் வரணும். இந்த மாதிரி அதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை கேக் டின்னில் கொட்டிக்கலாம். ஒரு ஸ்பேச்சுலா வச்சு சமப்படுத்திக்கலாம். இப்போ இதுக்கு மேலே கட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸை தூவிக்கலாம். லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விடணும் நட்ஸ் எல்லாம். இப்போ ஆறட்டும். இது ஆறின பிறகு கட் பண்ணி காட்டுறேன். இப்போ நல்லா ஆறிச்சு பாருங்கள், செட் ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மாம்பழ பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்டியான மேங்கோ பர்ஃபி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.